الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபியை தோழின் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமுறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம். திருமுறை குர்ஆனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் வழங்கப்பட்டன. அதை அவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டி இருந்தது. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமோ திருமுறை குர்ஆன் அப்படின்னாங்க. அப்ப இந்த திருமுறை குர்ஆன் என்பது மனிதர்களுடைய உள்ளங்களை தைக்கக்கூடிய பல காரியங்களை செய்து முடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அதை ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜீலத்து குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹுவின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால், அவர்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் என்ன செய்யும்? பயந்து நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். வா இதா துரியத்து அலைஹிம் ஆயாத்துஹு. அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், திருமுறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துக்கும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். வா அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனை ஓதினால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். திருமுறை குர்ஆனை ஓதாதனாலதான் என்னமோ நம்முடைய ஈமான்கள் அதிகரிக்காம இருக்கா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா குர்ஆனை ஓதினால்தான் குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் பயந்து நடுங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறாங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட வரலாம். எப்ப குற்றத்தை நாம் உணர்கிறோமோ, தான் செய்தது குற்றம்தான் என்று உணர்ந்து இந்த குற்றத்தை நாம் செய்திருக்க கூடாது, இது இறைவனுக்கு புறம்பானது என்று இறைவனை பயப்படுகிறோமோ, அப்ப நம்ம கண்ணில இருந்து கூட என்ன செஞ்சிடும்? கண்ணீர் வந்துடும். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமா நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துகிட்டோமே என்று யார் அஞ்சுகிறாரோ அவர் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வந்துடும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். அப்படியே பயந்து நடுங்கி போயிருக்கிற காட்சிகளை பார்க்கணும். எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பனு தமீம் குலத்தை சேர்ந்த ஒரு தூது குழுவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு ஒரு தலைவரை நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருக்கிறது யாருன்னா, அபூபக்கர் இருப்பாங்க, உமர் இருப்பாங்க, ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க?
அல் அகாவுமா அபத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தலைவரா நியமிங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் அவங்க சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் சரி வர மாட்டாரு, அல் அக்ரவு பின் ஹாபிஸ் அவரை தலைவரா நியமிங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறாங்க. நடுவுல யார் இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. தலைமையை நியமனம் செய்யுங்கன்னு கேட்டு வந்தது பனு தமீம் குலத்தினர். யாரை தலைவரா நியமிக்கணும்னு சொல்லி அபூபக்கர் ஒருத்தரை சொல்றாரு, உமர் ஒருத்தரை சொல்றாரு. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு மாற்றமா சொல்றதே உமர் உங்க வேலையா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், உங்க கருத்துக்கு மாற்றமா சொல்றது என் வேலை இல்லை, எது சரிப்படுதோ அதை சொல்றதுதான் என் வேலை அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில முத்தி, நான் சொன்னால்தான் சரி, நான் சொன்னால்தான் சரி, நான் சொன்னால்தான் சரின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் சத்தம் ஒசந்து போய்கிட்டே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல அமர்ந்து இருக்கிறாங்க. எந்திரிச்சு ரசூல்லா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரசூல்லா எந்திரிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை இறக்கிடுறான். அல்லாஹ்கிட்ட இருந்து கட்டளை வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, லா தர்ஃபுஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபியி, நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள். ஆர்டர். நீங்க ரெண்டு பேர் பேசுனீங்க, ரசூல் உங்களுக்கு நடுவுல இருந்தாரு, உங்க சத்தம் எப்படி போயிருச்சு? ரசூலை மிஞ்சி உங்க சத்தம் போய்கிட்டு இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பாலிக்கும் லிபாலி, மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் இறைந்து பேசுவதை போல அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள். உங்களுக்குள்ள கரைச்சலா பேசுவீங்கல்ல, அப்படி ரசூல்கிட்ட பேசாதீங்க. அன் தஹ்பத் அஅமாலுக்கும் வஅன்தும் லா தஸ்வுரூன், இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் அமல்கள் அழிந்து போகும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபியின் குரலுக்கு மேல உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள், மற்றவர்களிடத்தில் பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் அறியாமல் இருக்கிற நிலையில் உங்க அமல்கள் பூரா அழிஞ்சு போயிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயம் 2வது வசனத்தை இறக்கணும்னு வரலாற்றுல அடுத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உமர் பேசினா 1க்கு 2 முறை பேசுவாங்க. முதல்ல சொல்றது ரசூல்லா காதலே விழுகாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கியவுடன் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்குச்சு. வரலாறு படிக்கும். இந்த வசனம் இறங்கின உடனே சாபித் பின் கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் பள்ளிவாசலுக்கே வர்றதில்லை. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்கே வர்றதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரம் கழிச்சு பாக்குறாங்க, இந்த சாபித் என்னப்பா ஆனாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு என்று சாத் பின் முஆத் சொல்லுகிறார். என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு, நான் என்னன்னு விசாரிச்சுட்டு வாரேன் அப்படிங்கிறார். போனா சாத் பின் முஆத் போறாரு. சாபித் பின் கைஸ் அவருடைய வீட்டுக்கு போய் அவருக்கு சலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உங்களை விசாரித்தார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கே வருவதில்லையாமே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நான் நரகவாசி ஆயிட்டேன் அப்படிங்கிறார். அது எப்படி நீங்க நரகம்? ஆமா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கி இருக்கிறாங்கல்ல, நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்களே. என் குரல் இயற்கையாகவே சத்தமா பேசுற குரல். சிலர் பேசுனா சபையில தனியா கேட்கும் தெரியுமா? அது இயற்கையாகவே குரல் அப்படி அமைஞ்சிருக்கும். நான் என்ன செய்யட்டும், என் குரல் அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன செய்யட்டும், என் குரல் அப்படி இருக்கும்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரல்கார் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அவர் உட்கார்ந்து இருந்து அவர் பேசினா கூட என்ன செய்யும், தனியா கேட்கும். அப்படி ஒரு ஆள் தனியா கேட்கும்போது அமைதியாது, 10 பேர் பேசிக்கிட்டு குரல் மட்டும் பாரு தனியா கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்படி அவர் குரல் ஒசந்த குரல். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேல் ஒசந்த குரலா என் குரல் இருந்திருக்குல்ல, அதனால நான் இதுவரைக்கும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். என் அமல்கள்லாம் அழிஞ்சு போச்சுல, நான் நரகவாசி ஆயிட்டேன்ல, அதான் நான் பள்ளி வாசலுக்கு வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேல் என் குரல் உயருமே என்று பயந்து நான் வரல.
சாத் பின் முஆத் அவர்கள் கேட்டுட்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதுதான் நிகழ்வு அப்படின்னு எடுத்து சொன்னோடனே அவர் சொர்க்கவாசின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கினாங்க ரசூலுல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட முன்னறிவிப்பு சொன்னார்கள்? அவர் சுவனவாசி என்று சொல்லி அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனம் அதை ஓதுகிற பொழுது அவர்களுடைய ஈமானை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த வரலாறுகளிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம்? திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நம்மிடத்தில் ஓதப்படுகிறது, ஒவ்வொரு ஜும்மாக்களில் பேசப்படுகிறது, ஒவ்வொரு சிறப்பு சொற்பொழிவுகளில் பேசப்படுகிறது, பெண்ணந்தரிய மாநாடுகளில் பேசப்படுகிறது, பெண்ணந்தரிய பொதுக்கூட்டங்களில் பேசப்படுகிறது, ஒவ்வொரு மனிதன் தனித்து சந்திக்கும் போது பேசப்படுகிறது. ஆனா இந்த திருக்குர்ஆன் வசனம் யாருடைய ஈமானையும் அதிகரிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய வசனம் யாருடைய ஈமானையும் அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வசனத்தில் உள்ள கோளாறா, மனிதனிடத்தில் இருக்கிற உள்ளத்தில் உள்ள கோளாறா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பினான், அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சினான், அல்லாஹ்வுடைய வார்த்தை உள்ளத்தை பிளக்கும். அதான் சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்க்கணும். சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள், பயந்தார்கள், அடங்கி ஒடுங்கினார்கள். அதனாலதான் மாபெரும் வெற்றியை கண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது அருளை பொழிந்தான். அருள் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன செய்வோம்? யாரிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறதோ அவருக்குத்தான் அருள் பொழியப்பட்டிருக்கிறது என்று நினைப்போம். அதுவும் ஒரு அருள், அவ்வளவுதான். அருள் என்பது என்ன? அன்பும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இறைவன் பொருந்திக் கொள்கிற ஒரு பொருத்தம் இருக்கிற, அது இந்த உலகத்தில் நன்மாராயமான சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களை ஏசவோ பேசவோ செய்யாதீர்கள், அவர்கள் முகது கையளவு செய்த நன்மையை நீங்கள் முகது மலையளவு செய்தாலும் பெற மாட்டீர்கள் அப்படின்னா. நீங்கள் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில் என்னுடைய தோழர் இருந்தால் அந்த போரில் வெற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார். எவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்து! அல்லாஹ்வுடைய அருள். அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் எப்பொழுது கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிற பொழுதுதான். அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டால் வஜீலத்து குலூபுஹும், அந்த உள்ளங்கள் எல்லாம் பயந்து நடுங்கும். ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை. நம்ம சமுதாயத்துல ஒரு திருமண மண்டபத்துல ஒரு திருமணம் நடக்கிறது. வாக்கு விஷா சலுக்காதீங்க நேரா, நீ மணமுடிக்கிற மணப்பெண்ணுக்கு மணக்குடையை மணமோடு கொடுத்து விடு என்று ஆயத்து ஓடப்பட்டால் அந்த மணமகனுடைய உள்ளம் பயப்படுதா? பெற்றோர்களுடைய உள்ளம் அஞ்சுகிறதா? அந்த வசனத்தை தூக்கி ஓரமா வைங்க, அந்த வசனத்தை தூக்கி ஓரமா வைங்க. வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும், அதற்கு சாட்சி சொல்வதும் துணை போவதும் நிரந்தர நரகம். அந்த வசனத்தை தூக்கி அப்படி ஓரமா வைங்க. புறம் பேசாதே, அவதூறு சொல்லாதே, குறை சொல்லாதே, கோல் சொல்லாதே, சமுதாயத்தின் ஒற்றுமையை கெடுக்காதே, அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்று சொன்னால் புறம் பேசாம இருக்க முடியுமா? குறை சொல்லாம இருக்க முடியுமா? கோல் சொல்லாம இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை தூக்கி ஓரமா. இங்க ஈமான் எங்கே அதிகரிக்கிறது? இறை வசனம் நிராகரிக்கப்படுகிறது. அப்ப தூமினூன பிபாலில் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்துல சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீங்களா? ரப்பு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்துல சிலதை ஏற்று சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா? உங்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு இருக்கிறது, மறு உலகத்திலும் இழிவு இருக்கிறது. ஏன் இந்த சமுதாயம் கேவலத்துக்கு உள்ளானது? இந்திய தேசத்தில் இந்த சமுதாயம் ஏன் கேவலத்துக்கு உள்ளானது? ஏன் அசிங்கத்துக்கு உள்ளானது? சிந்தித்தார்களா?
அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி சிந்தித்தார்களா? அப்பதா யத்ததப்பருல் குர்ஆன், அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து பார்க்க மாட்டார்களா? ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் படித்து பார்க்க மாட்டார்களா? ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். படிக்கிற இந்த சமுதாயம் கேவலப்பட்டு நிற்கும். தான் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் திட்டத்தை கற்றுக்கொள்ளவில்லை. கேவலப்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் சொல்ற வார்த்தை இல்ல. காங்கிரஸ் கட்சியால் நியமிக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை சொல்லுகிறது, சச்சாருடைய அறிக்கை சொல்லுகிறது. கழிவறை இல்லாத சமுதாயம், தான் உண்ட உணவை கழிக்க கழிவறை இல்லாத சமுதாயம், அடுத்த வேளைக்கு உணவில்லாத சமுதாயம், கல்வியற்ற சமுதாயம், பொருளாதாரமற்ற சமுதாயம், கீழ் நிலையில் வாழ்கிற ஒரு சமூகம் அறிக்கை சொல்லுது. அப்படி ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும்? ஏன் அந்த சமுதாயத்தினுடைய வாழ்வியல் இப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வறுமையில் வாழ்ந்த சகாபாக்கள் செல்வ செழிப்பிலே உயர்ந்தார்கள். வரலாறு படிக்கிறோம்ல, கபாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது, இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மண்ணை குழைத்து சுவற்றில் பூசுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. என்னோடு வாழ்ந்த முஸ்அப் உமைர் உஹது களத்தில் கபனிடுவதற்கு ஆடை இல்லாமல் அவருடைய ஆடையை மேலே போர்த்தினால் முகத்தை போர்த்தினால் தலை தெரிந்தது, தலையை போர்த்தினால் கால் தெரிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இக்கிர் என்ற புல்லை காலிலே போட்டு கவனிடுங்கள், மண்ணை அள்ளி போட்டு மூடுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்அப் உமைர் அவர்கள் நடந்து வந்தால் நறுமணம் கமலும். அவர் ஆடை அணிந்து வந்தால் அப்படியே அனைத்து நகரவாசிகள் பார்த்து அசந்து போவார்கள். அத்தனை பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கும் போது கவனிட துணி இல்லாமல் மரணித்து போனார். நாங்களோ செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, ஒரு சமுதாயத்தினுடைய மேம்பாடு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் இருக்கிறது. அதை படித்த நாள் தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நேர் கோட்டில் அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள். நாமும் பெற முடியும். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால், தூதரின் வழிமுறையில் நடந்தால் நம்மால் முடியும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களை உசுரா நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இருக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன நபி அவுலாபில் முஃமினூன அன்ஃபுஸுக்கும், இந்த நபி மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர் ரப்பல் ஆலமீன் சொன்னான். யாருக்கு? நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. தூதருடைய ஒவ்வொரு சொல்லையும் சஹாபாக்கள் உசுரா பார்த்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரலாறு பார்த்தோம்ல 2 நாளைக்கு முன்னாடி, அந்த சம்பவத்துல அபூபக்கர் அவர்கள் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்த உடனே ரசூலுல்லாஹ் முகம் கோபமா சிவந்து, மக்களே, என்னை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், என்னை நீங்கள் நிராகரித்தீர்கள், என்னை உண்மைப்படுத்திய என் சித்திக்கை எனக்காக நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்டவுடனே சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? அந்த நாட்கள் முதற்கொண்டு அபூபக்கர் அவருடைய மனம் கோரும்படி நாங்கள் நடந்து கொண்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு வார்த்தை, எனக்காக என் தோழர் அபூபக்கரை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்டவுடனே சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன? அந்த நாளில் இருந்து அபூபக்கர் அவருடைய மனம் கோரும்படி அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நாங்கள் நடந்து கொண்டதே கிடையாது. தூதரின் சொல்லுக்கு இருக்கிற அந்த கனத்தை வீட்டை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளவு செய்திகள், எத்தனை கருத்துக்கள், ஏராளம். தங்களுடைய மொத்த வாழ்க்கையில் தியாகம் செய்து சஹாபாக்கள் அத்தனை செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்.
அதில் எதை படித்தோம், எதை கேட்டோம், எதை எடுத்தோம், எதை நடைமுறைப்படுத்தினோம்? நமக்கான வாழ்வியல் திட்டத்தை நாம் வாழ மறுக்கிற பொழுது எப்படி ஒரு சமுதாயம் முன்னேறுமா? முன்னேற முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு புறம்பாக, தூதருடைய வழிமுறைக்கு புறம்பாக நடக்கும்போது அவர்களுக்கு இந்த உலகத்துல இழிவு இருக்கு. ரப்பு சொல்றான், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு இருக்கிறது, மறு உலகத்திலும் இழிவு இருக்கிறது. இழிவை நாம் தான் தேடிக்கொள்கிறோமே தவிர ரப்பு நம்மை இழிவுபடுத்தல. ரப்பு நம்மளை இழிவுபடுத்தல, நாம் தான் இழிவை தேடிக்கொள்கிறோம். அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்தல. உன்னை நான் கண்ணியப்படுத்துகிறேன், என் வழியில் வா, என் வழியில் வா. அல்லாஹ் ரப்பு மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வா. அது வான பூமி பரப்பளவு கொண்டது. ரப்பு சொல்றான். நம்ம இந்த பூமியில 1 சென்ட், 1.5 சென்ட், 2 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட், 1 ஏக்கர் இதுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இது என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார், யார் அடுத்தவருடைய நிலத்தை ஒரு சான் அபகரித்தாலும் அந்த பூமியை 7 அடுக்குகளாக அவருடைய முதுகுல தூக்கி வைப்போம்ங்கிறார். அடுத்தவருடைய இடத்தை ஒரு சான் அபகரித்தாலும் பூமியினுடைய 7 அடுக்குகளை தூக்கி அவருடைய முதுகுல வைப்போம். அப்படின்னா 7 அடுக்குங்கிறது எவ்வளவு ஆச்சு? அப்படியே தூக்கி ரப்ப முதுகுல வச்சு அமைக்கிடுவாங்க. ஒரு சாணை அபகரித்தார். இங்க போடுற படிக்கட்டு போற ரோட்ல தான். எந்த தெருலையாவது போய் பாருங்க, வீடு கட்டுறவங்க எவனா தான் இடத்துல படிக்கட்டு கட்டியிருக்கானாலும் ரோட்ல தான் போற படிக்கட்டு கட்டுவான். பெரிய பில்டிங் கட்டுவான், வண்டி நிறுத்த இடம் இருக்காது. 4 வண்டி வாங்கி வச்சிருப்பான். இவ்வளோ பெரிய வீடு கட்டுறோம், நம்ம வீட்டுல 4 வண்டி இருக்கு, நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி அந்த போர்ட்டிகோவா பார்க்கிங் ஒன்று போடுவானா? போட மாட்டான். அதுல சேர போட்டு உட்காந்துக்கிறவன தவிர வண்டியை ரோட்ல நிறுத்தும், காரை அடுத்த வீட்டு வாசல்ல நிறுத்துவான். 2 பேர் மல்லு கட்டிட்டே இருப்பான், காலம் போற சண்டை போட்டே இருப்பான். வண்டி எடுக்கணும்னா நான் பஞ்சர் ஆக்கி விட்டுருவேன்மா, நீ பஞ்சர் ஆக்கு, நான் உண்டுல பாக்குறேன்மா. எந்த தெருவுக்குள்ள வேணாலும் நுழைஞ்சுங்க, மீனாட்சரத்துல எவனாவது படிக்கட்டு அவன் இடத்துல கட்டியிருக்கானான்னு பாருங்க. எல்லார் தலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 அடுக்கு மாட்டுவான். ஓ வீட்டு வாசல்லையா கட்டியிருக்கேன், இது அரசாங்க இடம்னா. அரசாங்க இடம் யாருக்கு உள்ளது? பொதுமக்கள் நடக்கிறதுக்குள்ளது தானே. எந்த தெருவுக்குள்ளையாவது ஆம்புலன்ஸ் போக முடியுமா? ஒரு பிரசவத்துக்கு ஒரு பொம்பளையை தூக்கிட்டு போகணும், ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியுமா? ஆட்டோ கூட போக முடியல. அசோக் லைலாண்ட் போய்கிட்டு இருந்த தெருவுல ரேஷன் கடைக்கு லாரி இங்க இருந்து ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கான். வா 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 வா. அந்த ரேஷன் கடையை கொண்டாந்து ரோட்டு மேல வைக்க மாட்டேங்கிறான், சந்துக்குள்ளே தான் வச்சிருக்கேன். காரணம் என்ன? ஆக்கிரமிப்பு. காரணம் இந்த உலகத்துல இந்த ஒரு சின்ன 1 ஏக்கர் 1 சென்ட் 1.5 சென்ட் இதுக்குள்ளேயே புத்தி சுத்திக்கிட்டே இருக்கு. ரப்பு வான பூமி பரப்பளவு கொண்ட ஒரு சொர்க்கம் வச்சிருக்கிற இந்த உலகத்தை நீ பெருசா நினைக்காத. என் வேதத்தை படி, என் தூதரை பார், அதன் வழியில் வா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். அப்புறம் அவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கும் போதுதான் ஒரு சமுதாயம் மேம்படும். இந்த உலகம் பெருசு இல்லைன்னு நினைக்கும் போது காசு பெருசா, உசுர் பெருசா, எல்லாம் தன்னைத்தானே தேடி வருங்க, தேடி வரும். எல்லாம் தேடி வரும்போது ஒரு சமுதாயம் மேம்பட்டு போய்கிட்டே இருக்கும். அட உலகம் பெருசு இல்ல, காசு பெருசு இல்ல என்று பெருசு இல்லை என்று நினைக்கிறீர்களோ, கோடி கோடியா கொட்டும். இதை சம்பாதிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், பதுக்க வேண்டும், புதைக்க வேண்டும் என்று நினைத்தோம்னா வராது. 5க்கும் 10க்கும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அள்ளி கொடுத்து பார், அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை ஆழ்ந்து கவனிக்கணும். உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? செத்து போயிரும் நினைக்கிறோம். நீ செத்துருவேன்னு ரப்பு நம்மளை பயமுறுத்தவே கிடையாது. குர்ஆன்ல நீங்கள் எல்லாம் இறந்து போவீர்கள் அப்படின்னு பயமுறுத்துறானா? செத்துதான் போவீர்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் மரணிப்பீர்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். நீங்கள் சாவீர்கள். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறார்? வத்தகு யௌம துர்ஜவு நஃப்ஸிஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படக்கூடிய நாளை பயந்துக்க அப்படிங்கிறான். நீ சாவை கண்டு பயப்படணும் முஸ்லிமுக்கு ரப்பு சொல்லல. என் முன்னால் விசாரணைக்கு வருவ பத்தியா, அந்த நாளை பயந்துக்க. இன்னபது ரப்பிக்கலா சதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது.
அன்றைக்கு நீ தப்ப முடியாது. இந்த உலகத்தில் எல்லா அட்டூழியங்களும் செய்யலாம், எல்லா அனாச்சாரங்களும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் மோசடி செய்யலாம். என்னுடைய புடி விசாரணை நாள் இருக்குல்ல, அந்த நாள்ல நீ தப்பிக்க முடியாது. அப்ப இறைவனுடைய ஆயத்து, இறைவனுடைய வசனம் சொல்லப்பட்டா நம்ம ஈமான் அதிகரிக்கணும். அம்மாடி அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானா? சாவை கண்டு இறைவன் பயமுறுத்தல, நீ சாவ, நீ எங்க போனாலும் சரி. வலவு குந்தும் ஃபி ஃபுரூஜி முஷையரா, இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரி, ஐனமா தக்கூது இதுரிக்கும் உள்ளாகும் போச்சு, எங்கிருந்த போதிலும் மரணம் உன்னை வந்தடந்தே தீரும். ரப்பு சொல்றார், சாவ, நீ சாவை கண்டு பயப்படாத. பயப்படுறதுனால இந்த உலகத்தை நேசிக்கிற. சாவை கண்டு பயப்படுவதால் உலகத்தை நேசிக்கிறாய். மரணத்தை விரும்பு, மறுமையை நேசி. இந்த உலகம் அற்பம், சொற்பம். அல்லாஹ்வுடைய கட்டம், தூதரின் வழிமுறை, சஹாபாக்களுடைய வாழ்வியல், அதான் நம்ம பார்க்கணும். அப்ப எப்ப நம்முடைய உள்ளங்களை திருக்குரான் புரட்டும்னு சொன்னா அது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வியலாக அதை ஏற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிலே உயர்ந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல், நடத்தையில் சிறந்த நடத்தை என்னுடைய நடத்தை. நாங்க ரசூலுல்லா, உலகத்துல எவனுடைய நடத்தையும் கிடையாது, என்னுடைய நடத்தை உயர்ந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல் திருக்குரான் அப்படின்னாங்க. இதுக்கு மேல ஒரு உயர்ந்த சொல்லையும் உயர்ந்த நடத்தையும் மூமின்களுக்கு கிடையவே கிடையாது. உலகத்துல நேரம் என்ன பார்க்கிறான்? 2-3 நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு சைத்தான் பேசிச்சு, விஜய்க்கு என் புருஷன் ஓட்டு போடலன்னா அவரை தலாக் பண்ணிடுவேன்னுச்சு. விஜய்க்கு ஓட்டு போடலன்னா என் புருஷனை தலாக்கு பண்ணிடுவேன், தலாக்கெல்லாம் தெரியுது, தலாக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புள்ள பேசிச்சு, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா குடும்பத்துல எல்லாத்தையும் விஷ வச்சு கொன்றுவேன் அப்படின்னு. இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா ஒரு தற்கொலை படையை உருவாக்கி வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த கட்சி தலைவர் ஒரு தற்கொலை படையை உருவாக்கி வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அப்படித்தானே இருக்கு. இதெல்லாம் அறியாமையின் உச்சம். நம்ம சமுதாயத்து பெண்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய கடமை இருக்கு. அவர்கள் பேசுறதை நான் பெருசா எடுத்துக்கல, 4 சைத்தான் இருக்கதான் செய்யும், அது தப்பு கிடையாது, அது இருக்கும். ஆனா நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. ஒரு பெண்மணி தன் கணவனை விவாகரத்து செய்து விடுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா மார்க்கம் இன்னும் கொண்டு செல்லப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம் சமுதாய மக்களிடத்தில் முழுசா கொண்டு செல்லப்படாமல் இருக்கிறது. நம்ம மமதையில் இருக்கிறோம். தௌஹீத் அப்படியே தண்ணியில மிதக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் போனா தௌஹீத்னா என்னதுன்னு கேட்கிறான். இருக்கிறான். அப்படி இருக்கிறனால இப்படி அல்லாஹ் பேசுது. இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பேசுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? மார்க்கம் போய் சேரல. இப்ப மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிற கடமை, பொறுப்பு நமக்கு தான் ஜாஸ்தி இருக்கிறது. அதனால அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒவ்வொருத்தரும் படிக்கணும், உள்ளத்துல ஏற்கணும், பிறருக்கு சொல்லணும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.